டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் அஇஅதிமுகவின் அதிகாரப்பூர்வ வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு பல்வேறு அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் தொடர்ந்து ஆதரவு தெரிவித்து வருகிறார்கள். டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் ஜூன் 27ஆம் தேதி நடைபெறுகிறது. இத்தேர்தலில் அஇஅதிமுகவின் அதிகாரப்பூர்வ வேட்பாளராக கழக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதா அறிவிக்கப்பட்டுள்ளார். இந்த அறிவிப்பு வெளியானதும் கழக மகளிர் அணியினர் பட்டாசுகள் வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கியும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். இந்நிலையில் டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் அஇஅதிமுகவுக்கு தொடர்ந்து ஆதரவு பெருகி வருகிறது. இத்தேர்தலில் அஇஅதிமுகவுக்கு ஏற்கனவே ஆதரவு தெரிவித்துள்ள சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் திரு ஆர் சரத்குமார் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மகத்தான வெற்றி பெறுவார் என குறிப்பிட்டுள்ளார். கடந்த 4 ஆண்டு காலமாக மாண்புமிகு முதலமைச்சர் புரட்சித் தலைவர் அவர்களுடன் அந்த அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் உறுதியாக இருந்து செயல்பட்டு வருகின்ற ஒரு இயக்கம் சமத்துவ மக்கள் கட்சி. அது தொடர்ந்து அந்த தேர்தல் களத்தில் இறங்கி அவங்களுக்கு பணிபுரிந்து அந்த அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றத்திற்காக உழைத்து வெற்றி பெற செய்வோம் என்பது எங்களுடைய நிலைப்பாடு. இந்நிலையில் டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் அஇஅதிமுகவுக்கு இந்திய தேசிய முஸ்லீம் லீக், இந்திய தேசிய குடியரசுக் கட்சி உள்ளிட்ட கட்சிகள் ஆதரவு தெரிவித்துள்ளன. வேலூரில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த இந்திய தேசிய அப்போஸ்தல பேராயர் இத்தேர்தலில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மகத்தான வெற்றி பெற்று வரலாற்று சாதனை நிகழ்த்துவார் என குறிப்பிட்டார். மாண்புமிகு தமிழக முதல்வர் டாக்டர் புரட்சித் தலைவி அம்மா அவர்களை அறிவித்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சியையும் இந்த இடைத்தேர்தல் பெற்றிருக்கிறது. உண்மையாகவே தமிழக வரலாற்றில் அம்மா அவர்கள்தான் ஒட்டுமொத்தமான தமிழகத்தின் வாக்கு வங்கியாக மாறியிருக்கிறார்கள். இன்றைக்கு வேட்புமனு தாக்கல் செய்யப்படுவதற்கு முன்பாகவே அம்மா அவர்களுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்ட ஒரு வெற்றியாகவும் ஒரு சிகரமான வெற்றியாகவும் அமையப்போகிறது. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு வெற்றி மேல் வெற்றி வந்து சேரும் என்று தமிழ்நாடு முத்தரையர் சங்கம் தெரிவித்துள்ளது. மாண்புமிகு தமிழக முதல்வர் டாக்டர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் சென்னை ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் வேட்பாளராக அறிவித்துள்ளமைக்கு தமிழ்நாட்டு மக்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். அவர்கள் எப்போதும் வெற்றி பெற்றுக் கொண்டே இருப்பார்கள்.